guys, welcome back to Achu Vlogs. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹட்டா நைட்டு ஹட்டா டூரிஸ்ட் கேம்பில் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஹட்டா டேம் போகிறோம். ஹட்டா டேம் போயிட்டு அப்படியே ஹட்டா ஹெரிட்டேஜ் வில்லேஜ் பார்க்க போகிறோம். இதுதான் இன்றைக்கி நாங்கள் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். இந்த ஹட்டா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒமானுக்கு சொந்தமாக இருந்தது 1850s. அந்த பீரியடில் வந்து புரைமி ட்ரைப்ஸ் வந்து கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிகிட்டே இருந்ததுனால சுல்தான் ஆஃப் ஓமான் வந்து துபாய் ரூலர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க 1850s. இதுதான் ஹட்டாவோட சென்டர் பாயிண்ட். இங்கேருந்து ஃபுட்டும் பக்கத்தில் இருக்கும். இதை சுற்றி தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். அந்த இடத்துக்கு மட்டும் அட்ரஸ் தெளிவாக கேட்டுடுங்க. ஏன்னா வந்து கூகுள் மேப்ஸையும் நம்பாதீங்க. நாங்கள் வந்து வெளியே வந்து அவுட்டரில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம். அதனால் நீங்கள் சேஃபாக அட்ரஸ் கரெக்டாக கேட்டு அந்த இடத்துக்கு போயிடுங்க. இதுதான் ஹட்டா டூரிஸ்ட் கேம்ப். இங்கே நீங்கள் ஃபயர் கேம்ப் போட்டுக்கலாம். ஃபயர் கேம்புக்கு வந்து வெறும் ஸ்டாண்டு மட்டும்தான் தருவாங்க. மற்றபடி நீங்கள் தான் வந்து விறகு வாங்குறதா இருக்கட்டும், கேஸ் வாங்குறதா இருக்கட்டும், நம்ம தான் வாங்கிக்கணும். இதுதான் கைஸ் ஹட்டா டூரிஸ்ட் கேம்ப். ஸோ டிம் லைட்ஸோட அந்த டென்ட்ஸில் தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். அவங்க சார்ஜ் பண்ணுறது 130 dirhams per நைட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஊர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3000 rupees வருது. இப்போ சிட்டியில் ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம்ல, அப்போ அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வில்லேஜ், அவங்களோட வில்லேஜ் மாதிரி ஒரு டைப்பில் இந்த டென்ட்டில் வந்து புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ஒரு புதுசாக நல்லாயிருக்கு. ஸோ ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இங்கே நான் மட்டும்தான் பேச்சுலரு. 2 ஃபேமிலிக்கும் டென்ட் வந்து கரெக்டாக இருந்தது. இப்போ நான் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் டென்ட்டில் ஸ்டே பண்ணோன்னா எக்ஸ்ட்ரா 140 dirhams எனக்கு மட்டும் தரணும். ஸோ அதனால் நான் வந்து டென்ட்லேயே படுத்துக்கிறேன். நான் வந்து காரில் டென்ட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் டென்ட்லேயே படுத்துக்கிறேன்னு சொன்னதுனால அதுக்கு வந்து 70 dirhams நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஓன் டென்ட் யூஸ் பண்ணாமல் அவங்க டென்ட்டில் படுக்கிறது தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு பர்சன்ன்றதுனால மட்டும்தான் வந்து ஓன் டென்ட் யூஸ் பண்ணுறேன். இல்லைனா வந்து குளிரில் ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த டென்ட் தான் பெஸ்ட்டு. இதுதான் கைஸ் என்னோடய டென்ட்டு. என் டென்ட்டில் இருந்த வியூ வந்து இது தான். ஆனால் பயங்கரமாக குளிருது. ப்ளஸ் வந்து என்கிட்ட பெட்ஷீட்ஸ் அவ்வளோவா இல்லை. நான் தூங்க போகிறேன். கைஸ் எழுந்த உடனே எனக்கே பெரிய ஷாக்கு. வியூ பார்த்த உடனே நைட்டு வந்து சுத்தமாக இந்த மழை எதுவுமே தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா குளிர் ப்ளஸ் பேர்ட்ஸோட சவுண்டு, அந்த மழை பயங்கரமாக இருக்குது கைஸ். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இடம் இது, வர்த்துன்னு சொல்லலாம். இதுதான் கைஸ் ஹட்டா டூரிஸ்ட் கேம்போட என்டையர் வியூவு. ஸோ இதை சுற்றி மவுண்டெயின்ஸ் வந்து எங்களுக்கு காலையில் வந்து எழுந்துக்கிற வரை எங்களுக்கு சுத்தமாக தெரியல. எழுந்த உடனே நாங்களே ஷாக் ஆகிட்டோம். அந்த சன் ஷேடு வந்து அந்த மவுண்டெயினில் படும் போதும் சரி, அந்த காற்றும் சரி, மார்னிங் வியூவும் சரி சூப்பராக இருக்குது. நானே வந்து ரொம்ப குளிருக்கு தான் வந்து ஹெட்ஃபோன்ஸை வந்து காதில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் வந்து குளிச்சுட்டு ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஹட்டா டேம் கிளம்புறோம். துபாயில் பார்த்திங்கன்னா கேரிபிள் ஸ்டவ்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து கேஸ் வந்து டின்னில் இருக்கும். அதில் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் கேரி பண்ணிவிட்டு போகலாம். நாங்கள் வந்து நேற்று நைட்டு அதுதான் அந்த ஸ்டவ்வில் தான் மேகியெல்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம். இப்போ நாங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஹட்டா டேம் கிளம்பிட்டுருக்கோம். இந்த இடம் வந்து சீரியஸாகவே வேறு லெவலு. கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ கைஸ் நாங்கள் எல்லோரும் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். இப்போ ஹட்டா டேம் போகிறோம். அந்த ஹட்டா டேமுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம கிளம்பிட்டோம், போய்கிட்டே இருக்கோம். இதுதான் வந்து ஆஃப் ரோடு. ஹட்டா டூரிஸ்ட் கேம்ப் வரணும்னா நீங்கள் ஆஃப் ரோடு வழியாக தான் வரணும். நேற்று வந்து இந்த ரூட்டுக்கு பதிலாக தான் நாங்கள் வந்து வேறு எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டோம். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்து பத்திரமா வாங்க. ஹட்டா டேமில் வந்து அவங்க வெஹிக்கிளில் தான் வந்து மேலே கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் ஹட்டா டேம். இந்த ஹட்டா டேம் ஹட்டாக்கு வந்து கரெக்டான டைம் வர்றது பார்த்திங்கன்னா வின்டரில் தானா. ஸோ எல்லாருமே வந்து ஹைக்கிங், பைக்கிங், கயாக்கிங் அண்ட் நிறைய அட்வென்ச்சர்ஸ் கேம்ஸ் இருக்கான். ப்ளஸ் வந்து சைட் சீயிங்க்கும் வந்து நிறைய இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க.
இந்த ஹட்டா டேம் பார்த்திங்கன்னா ஒரு 32 மீட்டர்ஸ் ஹைட்டாக, அப்புறம் வந்து லென்த்து பார்த்திங்கன்னா 220 மீட்டர்ஸ் கிட்ட லென்த் இருக்குது. இங்கே கேட்டதில் வந்து இந்த ஹட்டா டேம் வந்து 1990s வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வாட்டருக்காக தான் வந்து பில்ட் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம கயாக்கிங் போகிறோம். சிங்கிள் போட்னா 60 dirhams மட்டும்தான். இந்த 2 பேர் உட்கார்ற மாதிரி போட்டில் போனோன்னா 120 dirhams காஸ்ட் பண்ணுறாங்க. லைஃப் ஜாக்கெட்ஸும் கொடுத்துட்றாங்க. அதனால் சின்ன பசங்களும் நம்ம கூட்டிகிட்டு போகலாம். கயாக்கிங் போகிறோமா? கயாக்கிங். இந்த கயாக்கிங் பார்த்திங்கன்னா வந்து அன்லிமிட்டடாங்க கைஸ். ஸோ 120 dirhams கொடுத்தோம்னா நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம வந்து கயாக் பண்ணிக்கலாம். போதுன்ற டைமில் வந்தால் போதும். ஆனால் நம்மளுக்கே ஒரு கட்டத்தில் வந்து நிறுத்தணும்னு தோணுன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த கயாக்கிங் பார்த்திங்கன்னா 110 kg per person வரை போகலாமா. ஸோ சேஃப்டி தான் கைஸ். அதே மாதிரி வந்து இங்கே ஸ்விம்லாம் பண்ணக்கூடாதான், ஏன்னா வந்து செம்ம ஆழமாக. அதனால் வந்து மோஸ்ட்டாக வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு வந்து இங்கே கார்ட்ஸ் வந்து எப்பவுமே இருப்பாங்க. ஒரு 200 meters ஒன்ஸ் வந்து ஒரு கார்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி இந்த கயாக்கிங்க்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு இல்லை, பட் ஒரு 50 பேர் அந்த மாதிரி வரீங்கன்னா மட்டும் ரிசர்வேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இந்த க்ரௌடை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு போதும்னு தோணிச்சுன்னா அங்கே இருக்க கார்டு கிட்ட நம்ம சொன்னோன்னா போதும், அந்த கார்டு வந்து இந்த மாதிரி வந்துடுவாங்க. அவங்களோட போட்டை வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டா போதும், அவங்க வந்து ஸ்பீடாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே விட்டுருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கயாக்கிங் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டில் இருந்துட்டு இதுக்கப்புறம் நம்மளால் பண்ண முடியலன்னா அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க. நாங்கள் கயாக்கிங் பண்ணுறோம். எங்களோட வந்தவங்க வந்து டோனட் போட் வந்து எடுத்திருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 300 dirhams கிட்ட வருது. அது வந்து வெறும் 1 hour மட்டும்தான் வேலிடு. டோனட் போட்டில் பார்த்திங்கன்னா 4 adult 2 children சேரலாம். அப்புறம் 300 dirhams சார்ஜ் பண்ணுறாங்க 1 hour. நாங்கள் போட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு ஷோர் வந்துட்டோம். இதோ ஷோர் வந்தோடனே இங்கே சுற்றி நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இந்த கயாக்கிங் இடத்துக்கு வரணுன்னா நீங்கள் வந்து மேலே டேம்லேருந்து ஒரு வழி ஒன்று கீழே வருது. ஸோ இந்த சைடு தான் நீங்கள் நடந்து வரணும். அதே மாதிரி நம்ம மேலே ரிட்டர்ன் போயிட்டு அங்கேருந்து அவங்களோட டிரான்ஸ்போர்ட் வழியாக வந்து நம்ம கீழே இறங்கி போகலாம். ஸோ இதுதான் வந்து டேமோட வியூவு. சூப்பராக இருக்குது இந்த டேமோட வியூ. இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து நல்ல அட்வென்ச்சர்ஸ் கேம்ஸ்க்காக நீங்கள் தாராளமாக வரலாம். அது நான் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இங்கே போடுறேன். நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதோட அமௌண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. டேம் இல்லாமல் ஹத்தா வாதி ஹப் அதோட டீட்டெயில்ஸும் இருக்குது. நீங்கள் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து ஹட்டா ஃபலாஜ் போகிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா 50 dirhams adultsக்கு. இது வந்து 587 meters வந்து இந்த மாதிரி டனல் போகுமா. ஸோ இது வந்து பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. மற்றபடி இந்த ஆக்டிவிட்டியில் எதுவுமே இல்லை. பசங்களுக்கு வந்து அந்த கீழே தண்ணியாக இருக்குது, ப்ளஸ் வந்து ஒரு மாதிரி சின்ன இடத்துல வந்து நடந்து போகிறாங்க. அவங்க நல்லா ஒரு அட்வென்ச்சராக ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. மற்றபடி இதுக்கு வந்து 50 dirhams வந்து வேஸ்ட் தான் நான் சொல்லுவேன். ஆனால் வந்து இந்த டனல் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வந்து ரொம்ப பழமையானதான். இதுக்கு வந்து சாக்ஸ் மாதிரி ஒன்று தராங்க. அதுவும் இல்லாமல் 4 yearsக்கு கீழே இருக்கிறவங்க வந்து அலௌட் இல்லை. இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும் ஒரு 500 meters கிட்ட. ஸோ நடுவில் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒமானுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது வந்து வாட்டர் சப்ளைவாக ஏதோ இருந்ததுன்ற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ப்ளஸ் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி சுரக்கும்ல அதெல்லாம் இருந்தது. இன்னும் எண்டில் போனீங்கன்னா ஏனால் வந்து என் ஹைட்டெல்லாம் இடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து டோட்டலாக குனிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்குது. நம்ம எண்டு வந்துட்டோம். பார்த்திங்கல்ல பேட்டோட நெஸ்ட்டு மாதிரி எல்லாமே வந்து தூங்கிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து சவுண்டு போட்டு ஏதாவது அவங்க எழுப்பி விட்டோன்னா ஒரே வழி இந்த டன்னல் சைடு தான் வருமா. அதுவும் இல்லாமல் இங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்காக ஒரு சின்ன குகை மாதிரி ஒன்று வச்சுட்டு இப்போ பசங்களுக்கு அந்த அட்வென்ச்சர் த்ரில் தரத்துக்காக
வச்சுருக்காங்க. மற்றபடி இந்த இதில் வந்து ஹட்டா ஃப்ளாட்ஸில் வந்து ஒன்றுமே இல்லை. Bats up there. இதாங்க ஹட்டா ஹெரிட்டேஜ் வில்லேஜ். இது பார்த்திங்கன்னா 3000 இயர்ஸ் ஓல்டர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஷாப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் திங்ஸ் தான் வச்சுருப்பாங்களாம். எனக்கு என்னவோ இந்த இடம்லாம் பார்க்கும்போது எனக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தான் ஞாபகம் வருது. பட் நல்லாயிருக்கு இங்கே வந்து வியூ எல்லாமே. இங்கே வந்து ஒரு சின்னதாக லைட் ஹவுஸ் மாதிரி தெரியுது. ஸோ அதுலேருந்து வியூ வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. மேலே வியூவும் பார்த்தோம்னாங்க, மேலே வியூ சூப்பராக இருக்குது. ஸோ டோட்டலாக ஹட்டாகவே தெரியுது. அவங்களோட ஓல்டு இது பாருங்கள், எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி லேம்போகினி தான் இருக்குது. எவனுமே இங்கே நார்மல் கார் வச்சு இருக்க மாட்டானுங்க. எல்லாருக்கும் காசு எங்கேருந்துடா வருதுன்ற மாதிரி தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அட்வென்ச்சர் கேம்ஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்தீங்கன்னா ஒரு 2 to 3 days ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நாங்கள் வந்து ஒரு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு வந்தோம். ஸோ அதுக்கு வந்து டைம் பத்தலை. ஆக்சுவலி நாங்கள் வந்து இந்த கேம்ஸ் எல்லாம் எதுவுமே போகல. பட் வந்து உங்களுக்காக நான் வந்து எல்லாமே வந்து வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் யாருக்காவது வந்து ரொம்ப ஆசை இருக்குது வரணுன்ற மாதிரி இருந்ததுன்னா அதோடய ப்ரைஸ், அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் நடுவில் வந்து அந்த போஸ்டரை வந்து வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த கேம்ஸ் எல்லாமே இருக்குது, வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அவ்வளோதாங்க, நாங்கள் கிளம்புறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.